Hi guys, I am from Namo Postal Academy. Namo Postal அகாடமிலேருந்து இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் என்பிஎஸ் அதை பற்றியும், அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சில ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் என்பிஎஸ் அப்படின்னா என்ன? அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறையில் இருந்தது. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஜனவரி 2004 இந்த நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மூலமாக ஒரு எம்ப்ளாயியோட சேலரியிலிருந்து ஒரு சில டிடக்ஷனை எடுத்து அதுக்கு கவர்மெண்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்து அவங்க அந்த எம்ப்ளாயியோட 60 வயசுக்கு பிறகு அந்த அமௌண்ட் அவங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கிறது போல் அந்த ஸ்கீம். The central government introduced the NPS with effect from January 1, 2004 for newly joining government servants. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது எப்போ செயலுக்கு வந்தது, நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1, 2004. January 1, 2004 அன்னைக்கு ஜாயின் பண்ண கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அல்லது அதுக்கு பிறகு ஜாயின் பண்ண கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் காமன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பதிலாக நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன் 1999 தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கமிஷன்ட் எ நேஷ்னல் ப்ராஜெக்ட் OASIS. அதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் சோசியல் அண்ட் இன்கம் செக்யூரிட்டி டு எக்ஸமைன் பாலிசிஸ் ரிலேட்டட் டு ஓல்ட் ஏஜ் இன்கம் செக்யூரிட்டி இன் இந்தியா. அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழையபடி கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எல்லோரும் பென்ஷன் எலிஜிபிளாக இருந்தாங்க. அதை பற்றின ஒரு கமிஷன் அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது ஓல்டு ஏஜில் அவங்களுக்கான செக்யூரிட்டி எப்படி பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1999. அதுக்காக ஃபார்ம் பண்ண ப்ராஜெக்ட் நேம் தான் OASIS, ஓல்ட் ஏஜ் சோசியல் அண்ட் இன்கம் செக்யூரிட்டி. அந்த OASISஓட ஃபுல் ஃபார்ம் ஓல்ட் ஏஜ் சோசியல் அண்ட் இன்கம் செக்யூரிட்டி டு எக்ஸமைன் பாலிசிஸ் ரிலேட்டட் டு ஓல்ட் ஏஜ் இன்கம் செக்யூரிட்டி இன் இந்தியா. ஓல்ட் ஏஜில் இன்கம் செக்யூரிட்டி எப்படி கொடுக்கலான்றதுக்காக அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. Based on the recommendations of OASIS report, the government introduced a new defined contribution pension system for new entrants to government service from January 1, 2004. அந்த நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம்ன்றது இந்த OASISஓட ரிப்போர்ட் படி தான் வந்தது. அவங்களோட ரிப்போர்ட் படி ஜனவரி 1, 2004 அப்போ இருந்து புதுசாக கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே இந்த நியூ டெஃபைன்ட் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் சிஸ்டம் தான் நடைமுறையில் இருக்குது. எப்போ இருந்துன்னா ஜனவரி 1, 2004 நாம் ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுக்கு நம்மளோட எம்ப்ளாயர் கவர்மெண்ட்டும் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அது ரெண்டும் சேர்ந்து அந்தந்த டைமில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூவுக்கு தகுந்தா போல் அமௌண்ட் டிஃபர் ஆகும். ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை நம்ம பென்ஷனுக்கு ஆன்யூட்டியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சிஸ்டம். தி கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் வாஸ் நோட்டிஃபைடு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் 22 December 2003, now named the National Pension System with effect from 1 January 2004. இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 22 December 2003 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 22 December 2003 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண பென்ஷன் சிஸ்டம் தான் ஜனவரி 1, 2004 நடைமுறையில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். The government of India decided to roll out the voluntary NPS for all citizens between 18 and 65 years of age from 1st May 2009.
அதாவது அந்த 1 ஜனவரி 2004 கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் கம்பல்சரின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு 1 மே 2009 எல்லா சிட்டிசன்ஸும், அந்த எல்லா சிட்டிசன்ஸுன்ற இடத்துல போத் ரெசிடென்ஷியல் அண்டு நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அவ்வளோதான். அவங்க இந்தியாவில் இருக்கலாம் அல்லது ஃபாரினில் கூட இருக்கலாம், அது நோ ப்ராப்ளம். பட் தே ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்படி சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா 1 மே 2009 அவங்களே வாலண்டரியாக என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி ஏஜ் இப்போது இருக்க ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்க யாருனாலும் என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். PFRDA, Pension Fund Regulatory and Development Authority, is identified as nodal authority to manage NPS operations. இந்த NPS ஆப்ரேஷன்ஸ்க்கான நோடல் ஆப்ரேஷன் அதை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா PFRDA. PFRDAவோட ஃபுல் ஃபார்ம் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அந்த PFRDA தான் இந்த NPS சம்மந்தமான ஒர்க் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறாங்க. அவங்க தான் நோடல் அத்தாரிட்டி. NSDL, National Securities Depository Limited, has been appointed as Central Record Keeping Agency, CRA. இப்போது அந்த PFRDA தான் நோடல் அத்தாரிட்டின்னு பார்த்தோம். அவங்களுக்கு அடுத்து அந்த ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி, என்பிஎஸ் சம்மந்தமான ரெக்கார்ட் கீப் பண்ணுறது, அவங்களுக்கான ப்ரான் நம்பரை கொடுக்கறது, அந்த ஒர்க்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா NSDL, நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட், அவங்க தான் என்பிஎஸ்க்கான சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியாக இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கான ப்ரான் நம்பர் கொடுக்கறதும் அவங்களோட ஒர்க் தான். PFRDA appointed Department of Post as one of the point of presence. இந்த PFRDA தான் ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, நோடல் அத்தாரிட்டின்னு பார்த்தோம். அவங்க நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் லைக் எ ஏஜென்ட் வேர் என்பிஎஸ் ஒர்க்ஸ் கேன் பி டன். அதாவது என்பிஎஸ்க்கான ஒர்க்கெல்லாம் ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறோன்னா அந்த இடமும் ஒரு பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் தான். இதில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பல பேங்க்ஸும் என்பிஎஸ் அவங்களே ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ்னு எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் தான். அதில் போஸ்ட் ஆஃபீஸை பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸாக PFRDA அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்னு என்ன அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். அந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கெல்லாம் அந்த சர்வீஸ் என்பிஎஸ்க்கான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த இடம் எல்லாமே பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இந்த என்பிஎஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், POPSP. Department of Post is providing services through point of presence service providers. பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மூலமாக என்பிஎஸ்க்கான சர்வீஸை நம்ம டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. All head post offices in India are identified as POPSPs from 1 May 2010. மே 1, 2010 எல்லா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸும் என்பிஎஸ்க்கான பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான். There are 2 types of accounts in NPS. இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் 2 விதமான அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று Tier 1 மேண்டட்ரி, ரெண்டாவது Tier 2 ஆப்ஷனல். 2 விதமான அக்கௌண்ட், ஒன்று Tier 1, இன்னொன்று Tier 2. Tier 1ன்றது மேண்டட்ரி, அதாவது என்பிஎஸ்சில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த Tier 1 அக்கௌண்ட்டுன்றது கம்பல்சரி. Tier 1 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் அவங்க என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர். Tier 2ன்றது ஆப்ஷனல் தான், அவங்க விருப்பப்பட்டால் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். ஆனால் என்பிஎஸ் Tier 2 ஓப்பன் பண்ணணும்னா அவங்க கம்பல்சரியாக என்பிஎஸ் Tier 1ல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அப்போ தான் என்பிஎஸ் Tier 2 அவங்க ஓப்பன் பண்ண முடியும். The investment in NPS Tier 1 account are eligible for income tax rebate under section 80C of income tax. இந்த என்பிஎஸ் Tier 1 அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணக்கூடிய அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே
செக்ஷன் 80C இன்கம் டேக்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ரிபேட்க்கு எலிஜிபிள். There is an additional IT rebate of rupees 50,000 under section 80CCD 1B for voluntary contribution of NPS. அதாவது 80Cயில் அவங்க டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து 80C என்பிஎஸ்சில் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை செக்ஷன் 80C ஆஃப் இன்கம் டேக்ஸ் படி இன்கம் டேக்ஸ் ரிபேட்க்கு காமிக்கலாம். செக்ஷன் 80Cயில் மேக்ஸிமமாக பார்த்தோம்னா 1.5 lakh தான் காமிக்க முடியும். ஆனால் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறாரு, அவரோட சேலரியிலிருந்தே 10% பிடிச்சிடுறாங்க. அந்த 10% அமௌண்ட்டை வந்துட்டு என்பிஎஸ்க்கான கான்ட்ரிபியூஷனாக செக்ஷன் 80Cக்கு மேக்ஸிமம் 1.5 lakh வரை காமிக்கலாம். அதுவே அவரே வாலண்டரியாக, அதாவது சேலரியில் பிடிக்கிற போக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எக்ஸ்ட்ராவாக அவரே வாலண்டரியாக அந்த என்பிஎஸ்சில் பணம் போட்டார், பணம் கட்டினார், கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னா, அப்படி அவரே வாலண்டரியாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அமௌண்ட் மேக்ஸிமம் 50,000 வந்து அந்த 1.5 lakh மேலே 50,000 செக்ஷன் 80CCD 1B சப்செக்ஷன் படி இன்கம் டேக்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் என்பிஎஸ்சில் இன்கம் டேக்ஸ்க்கு எலிஜிபிள் அமௌண்ட்னு பார்த்தோம்னா 1.5 lakh ப்ளஸ் 50,000 டோட்டலாக 2 lakhs இன்கம் டேக்ஸ்க்கு எலிஜிபிளில் இருக்குது என்பிஎஸ்சில். Tier 1 அக்கௌண்ட் இஸ் பென்ஷன் அக்கௌண்ட் அண்ட் மேண்டட்ரி. அதுதான் Tier 1ன்றது தான் பென்ஷன் அக்கௌண்ட். என்பிஎஸ்சில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாரும் Tier 1 தான் ஓப்பன் பண்ணுவாங்க கம்பல்சரி. Tier 2 அக்கௌண்ட் இஸ் ஆப்ஷனல் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். Tier 2ன்றது ஆப்ஷனல் தான், அவங்க விருப்பப்பட்டால் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். இது ஜஸ்ட் லைக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போல தான். அதே போல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா, இப்போது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 10% சேலரின்றது அவரோட கான்ட்ரிபியூஷன், அதுக்கு கவர்மெண்ட் அதே போல் ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஆனால் Tier 2ல் அப்படி கிடையாது, நம்மளாக விருப்பப்பட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும்தான் Tier 2ல். கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணாது, அது அந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த போல் வேல்யூ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். Government servants appointed on or after 1/1/2004 can open only Tier 2 account since Tier 1 is maintained by the Royal and Disbursing Officer. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் January 1, 2004க்கு பிறகு ஜாயின் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து Tier 2 அக்கௌண்ட் மட்டும்தான் அவங்களா வாலண்டரியாக போயிட்டு ஓப்பன் பண்ணணும்னா பண்ணலாம். அவங்களுக்கு எல்லாமே ஏன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு எல்லாமே Tier 1 வந்து கம்பல்சரி மேண்டட்ரி ஆகிடுது. ஏன்னா அவங்க சேலரி போடும்போதே அந்த என்பிஎஸ்க்கான அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணி என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அந்த அவங்களோட Tier 1 அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதே யாருன்னு பார்த்தோம்னா, அவங்களோட ராயல் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் தான். அதாவது அவங்களோட சேலரி யார் போடுறாங்களோ அவங்க தான் அவங்களோட என்பிஎஸ் Tier 1 அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/7/2014 ஆர் மேண்டட்டரிலி ரெக்கர்ட் டு சப்மிட் FATCA டிக்ளரேஷன். அதுவே July 1, 2014க்கு பிறகு ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் FATCA டிக்ளரேஷன் ஒன்று சப்மிட் பண்ணணும். அதாவது ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்ட். ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அதுபடி ஃபாரின் அசட்ஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிக்ளரேஷன் கொடுக்கணும். அட் ரிட்டையர்மெண்ட் ஆர் அட் 60 years ஆஃப் ஏஜ். அதாவது இந்த என்பிஎஸ்லேருந்து வெளியே வரணும்னா மினிமம் வந்து 60 years ஆஃப் ஏஜ் ஆகுது இருக்கணும்னு சொல்கிறோம். அட் ரிட்டையர்மெண்ட் ஆர் அட் 60 years ஆஃப் ஏஜ் மேக்ஸிமம் 60% ஆஃப் த லம்சம் அமௌண்ட் கேன் பி வித்ட்ரான் டேக்ஸ் ஃப்ரீ. இப்போது இந்த என்பிஎஸ்சில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. இட் இஸ் ஏ EEE எக்ஸம்ஷன். எக்ஸம்ட். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. அதிலேருந்து வித்ட்ரா மீன்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு எடுக்கக்கூடிய டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. இட் இஸ் ஏ கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக 60%
இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டில் 60% மட்டும்தான் டேக்ஸ் ஃப்ரீயாகவும் ஒரே டைம்லேயும் வித்ட்ரா பண்ண முடியும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 40% அமௌண்ட்டை அவங்க ஆன்யூவிட்டியாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆன்யூவிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா ஏதாவது ஒரு ஆன்யூவிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆன்யூவிட்டிக்கு தான் மாதம் மாதம் வட்டியாக நமக்கு பென்ஷனாக கிடைக்கும். There are 8 pension fund managers in NPS. அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 40% தான் நமக்கு பென்ஷனாக கிடைக்கும்னு பார்த்தோம். அந்த பென்ஷனை வழங்குறது, நமக்கு பென்ஷனை கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா மொத்தம் 8 பேர் இருக்காங்க. அது யார் யாருன்னா, ஃபஸ்ட்டு எல்ஐசி பென்ஷன் ஃபண்ட்ஸ் லிமிடெட், எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்ட்ஸ் லிமிடெட், யூடிஐ ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன்ஸ் லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி பென்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட், Kotak Mahindra Pension Fund Limited, Reliance Capital Pension Fund Limited, Birla Sun Life Pension Management Limited. இந்த 8 பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ்னால் இந்த என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஆன்யூவிட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸாக இருக்காங்க. பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் அவங்களுக்கான பென்ஷனை கொடுக்குறவங்களாக இருக்காங்க. இதில் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கான ஆன்யூவிட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தோம்னா எல்ஐசி, எஸ்பிஐ அண்ட் யூடிஐ, இவங்க 3 பேர் தான். ப்ரைவேட்டாக ஒருத்தர் வெளியில் இருக்க ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு, வாலண்டரியாக ஒரு சிட்டிசன் வந்து என்பிஎஸ்சில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் இந்த 8 பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. யாரை வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் பேங்க் இஸ் த ட்ரஸ்டி பேங்க் ஃபார் என்பிஎஸ். இந்த என்பிஎஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரஸ்டி பேங்க், ஒரு பேங்க்கில் போட்டு அது எல்லா வேலையும் செய்யும்னு பார்த்தோம்னா அது எந்த பேங்க்னா ஆக்சிஸ் பேங்க் தான். பார்ஷியல் withdrawal is allowed in NPS after 3 years from date of joining, not exceeding 25% of the corpus amount. இதில் வந்து பார்ஷியல் withdrawal இருக்கான்னு பார்த்தோம்னா கம்பல்சரியாக இருக்குது. எப்போன்னா மினிமம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 3 வருஷமாவது முடிஞ்சிருக்கணும். 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 25% அமௌண்ட் எடுத்துக்கலாம், பார்ஷியல் withdrawal எடுத்துக்கலாம். பார்ஷியல் withdrawal is allowed maximum 3 times during entire tenure of subscription. அவங்களோட டோட்டல் டென்யூரில் மொத்தமாக 3 முறை தான் இந்த பார்ஷியல் withdrawalன்றது எடுக்க முடியும். அப்படி எடுக்கக்கூடிய பார்ஷியல் withdrawal, அந்த 3 withdrawal எடுக்கிறாங்கன்னா 2 withdrawal, ஒவ்வொரு withdrawalக்கும் இடையில் மினிமம் 5 years ஆவது இன்டர்வல் இருக்கணும். இந்தியா போஸ்ட் என்பிஎஸ் நோடல் ஆஃபீஸ் இஸ் அட் சிஇபிடி பிடிசி மைசூர். நம்ம இந்தியா போஸ்ட் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸாக என்பிஎஸ் ஆப்ரேஷன்ஸ்க்காக செயல்படுது. அதுக்கான நோடல் ஆஃபீஸ் இந்தியா போஸ்ட்டில் என்பிஎஸ்க்கான நோடல் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சிஇபிடி பிடிசி மைசூர். பிடிசி மைசூரில் சிஇபிடியில் தான் இதுக்கான நோடல் ஆஃபீஸ் இருக்குது. இப்போது அதாவது எவ்வளோ நேரம் நம்ம இந்தியா போஸ்ட் பற்றியும் என்பிஎஸ்ஸை பற்றியும் பார்த்தோம். இதில் இந்த Tier 1 Tier 2 அக்கௌண்ட்டுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மினிமம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Tier 1க்கு 500, மினிமம் 500ஆவது அப்போ டெபாசிட் பண்ணணும். Tier 2 அக்கௌண்ட்டுக்கு மினிமம் 1000ஆவது டெபாசிட் பண்ணணும். மினிமம் சப்சிக்வெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 500, Tier 2க்கு 1000. அதுவே அதுக்கு அடுத்த முறை செகண்ட் டைம் தேர்ட் டைம்னு பிறகு எக்ஸ்ட்ராவாக போடும்போது Tier 1ல் அதே மினிமம் 500, Tier 2ல் மினிமம் 250 கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதுவே மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பண்ணலான்னு பார்த்தோம்னா, Tier 1 Tier 2 ரெண்டுத்துக்குமே மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷனுக்கு லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணாலும் காமிக்கலாம். மினிமம் கான்ட்ரிபியூஷன் ஏன் ஃபினான்ஷியல் இயர் ஒரு வருஷத்துக்கு மினிமம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா, Tier 1க்கு ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1000 ரூபி கட்டணும். Tier 2 வந்து ஆப்ஷனல் தான், மேண்டட்ரி கிடையாது. ஸோ அவங்க அதுக்கு பணம் ஒவ்வொரு வருஷமும் கட்டணுன்ற அவசியமும் கிடையாது. விருப்பப்பட்டால் கட்டலாம், இல்லைனா விட்டுடலாம். அதே போல் Tier 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு உடனடியாக வேணும்னாலும் எப்போ வேணுனாலும் எடுத்துக்கலாம். லாக்இன் பீரியட் கிடையாது. எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் ஏ ஃபினான்ஷியல் இயர்
அட்லீஸ்ட் டயர் 1ல் மினிமம் ஒரு கான்ட்ரிபியூஷனாவது இருக்கணும். அதே போல் மினிமம் ஒரு வருஷத்துக்கு 1000 ருபீஸாவது பே பண்ணியிருக்கணும். ஆனால் டயர் 2ல் அப்படி கிடையாது. அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு முறை போட்டு மீண்டும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, மீண்டும் அடுத்த வருஷத்தில் அவங்க போடணுமா அப்படின்னா கம்பல்சரி கிடையாது. விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைனா விட்டுடலாம். ஜஸ்ட் லைக் ஏ சேவிங் அக்கௌண்ட் தான் அது. இப்போது இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜுன்னு நம்ம என்ன வாங்குகிறோம்? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு என்பிஎஸ், அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா ₹200 ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். அது இல்லாமல் இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே அமௌண்ட் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ராவாக தான் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜுன்னு 200 வாங்குகிறோம். அதுவே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் என்னன்னு பார்த்தோம்னா 0.25% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ₹100 போட முடியாது, ஏன்னா மினிமம் 500 என்பிஎஸ் டயர் 1ல். ஸோ என்பிஎஸ் டயர் 1ல் இப்போ ஒருத்தர் ₹1000 பணம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான சர்வீஸ் சார்ஜாக நம்ம ₹2.5 வாங்குவோம். ஆனால் ₹2.5 சர்வீஸ் சார்ஜாக இருந்தாலும் அந்த சர்வீஸ் சார்ஜுக்கான மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹20, மேக்ஸிமம் ₹25,000. 0.25 வாங்குவோம். அது ₹20 கம்மியாக இருந்தது அப்படின்னா ₹20 வாங்குவோம். அதுவே ₹20 அதிகமாக வந்தது அப்படின்னா ஆக்சுவலான 0.25% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கான மேக்ஸிமம் சர்வீஸ் சார்ஜ் 25,000, மினிமம் 20, மேக்ஸிமம் 25,000. ஆல் சர்வீஸ் சார்ஜஸ். அதுவே மற்ற சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த சர்வீஸ் இப்போ நம்ம முன்னே பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எவ்வளோ, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ. இந்த இடத்துல ஆல் சர்வீஸ் சார்ஜஸ் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஏதாவது நடுவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும், மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும், அதுபோல் சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டுக்கான சார்ஜஸ் ₹20 ப்ளஸ் ஜிஎஸ்டி. பேமெண்ட் மோட் எப்படியெல்லாம் இந்த என்பிஎஸ்சில் பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ், செக், டிடி சப்ஜெக்ட் டு ரியலைசேஷன். அது எப்போ ரியலைஸ் ஆகுதோ அந்த டேட்டில் தான் கிரெடிட் ஆகும் அக்கௌண்ட்டுக்கு. சம் ஆக்ரோனிம்ஸ் ரிலேட்டட் டு என்பிஎஸ். இந்த என்பிஎஸ் சம்மந்தமான சில அப்ரிவேஷன்ஸ் ஆக்ரோனிம்ஸ் என்னென்ன? டிஎஸ்சி அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், எம்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், என்பிஎஸ்சிஏஎன் என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்டிங் நெட்வொர்க், என்எஸ்டிஎல் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட், பிஎஃப்எம் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர், பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, பிரான் பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர், பிஆர்என் ப்ரொவிஷனல் ரெசிப்ட் நம்பர், எஸ்சிஎஃப் சப்ஸ்கிரைபர் கான்ட்ரிபியூஷன் ஃபைல், டிபி ட்ரஸ்டி பேங்க், சிஜிஎம்எஸ் சென்ட்ரல் கிரீவன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், என்சிஐஎஸ் என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப், ஏஎஸ்பி ஆன்யூட்டி சர்வீஸ் ப்ரொவைடர், சிஆர்ஏ சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி, சிஆர்ஏஎஃப்சி சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி ஃபெசிலிட்டேஷன் சென்டர், சிஏஎஃப்னா காம்போசிட் அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போது இந்த என்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது 60 வயசுலேயே இப்போ ரிட்டையர் ஆகும்போதோ அல்லது 60 வயசுலேயோ பண்ணும்போது 60% மேக்ஸிமம் எடுத்துக்கிறாரு, மீதி 40% ஆன்யூட்டி சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வராரு. அதுவே முன்னாடி வாலண்டரியாக எக்ஸிட் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 20% தான் எடுக்க முடியும், 80% ஆன்யூட்டி சர்வீஸ்க்கு கொடுத்தாகணும். அதுவே 60 வயசுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற சமயத்தில் அதே போல தான் அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு விருப்பப்பட்டால் 80% ஆன்யூட்டியாகவும் 20% தான் அமௌண்ட்டாகவும் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு வேளை ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு 60 வயசுக்கு பிறகு ஒருத்தர் என்பிஎஸ்லேருந்து வெளியே வராரு, அப்போது அவரோட டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh தான் இருக்குது, இல்லை 1.5 lakh இருக்குது. அப்படிங்கிற சமயத்தில் அவர் 60% தான் எடுக்க முடியும்னு கிடையாது. அந்த அமௌண்ட் 2 லட்சத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா
டோட்டல் அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். அதுவே வாலண்டரியாக எக்ஸிட் ஆகுறாரு 60 வயசுக்கு முன்னாடி அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 1,00,000 ரூபாய்க்கு உள்ளே இருந்ததுன்னா மட்டும் அவர் கம்ப்ளீட்டான அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். 1,00,000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க கம்பல்சரி ஆன்யூவிட்டி வாங்கி தான் ஆகணும். அதே போல் தான் 60 வயசுக்கு பிறகு ஒருத்தர் வராரு அப்படின்னாலும் அவரது 2,00,000 ரூபாய்க்கு உள்ளே இருந்ததுன்னா ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். 2,00,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னா அவங்க கம்பல்சரி 60% தான் மேக்ஸிமமாக எடுக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய 40% ஆன்யூவிட்டி பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறோமா அப்படின்னா பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அட் ப்ரெசன்ட் retail selected schemes of UTI mutual fund through the designated post offices in the country through NISM EUIN certified staff. அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இப்போது யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான் ரிட்டைல் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் எல்லா ஸ்கீமும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஒரு குறிப்பிட்ட ஸ்கீமு மட்டும் ஒரு குறிப்பிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் பண்ணுறோம். அந்த இடத்துல அந்த மியூச்சுவல் ஃபண்டை ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NISM ஆர் EUIN சர்டிஃபைடு ஸ்டாஃப். அந்த NISMலேயோ அல்லது EUIN மூலமாகவோ இவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சர்டிஃபை பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வச்சு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஆப்ரேட் பண்ணுறோம். அந்த NISMன்றது என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி தான் NISM. அதே போல் EUINனா என்ன? எம்ப்ளாயி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த நம்பர் வந்து 7 டிஜிட்ஸில் இருக்கும். ஆன் September 24, 2009, India Post was felicitated with UTI CNBC Special Commendation Award in the form of trophy for utilizing its network to promote financial inclusion in smaller places. அதாவது இந்த CNBCன்றது யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு அட்வர்டைசிங் ஏஜெண்ட். அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சின்ன சின்ன ரூரல் பிளேசஸ்க்கும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு UTI CNBC ஸ்பெஷல் கமெண்டேஷன் அவார்ட்னு ஒரு ட்ரோஃபியை September 24, 2009 கொடுத்தாங்க. அது எந்த இடத்துல கொடுத்தாங்க, எந்த பிளேஸில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் இந்த அவார்டை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்தாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றினது டோட்டலாகவே இவ்வளோ தான். NPS சம்மந்தமாக பார்க்கணுன்னா நிறைய பார்க்கலாம். ஆனால் ஜஸ்ட்டு எக்ஸாமுக்காக பார்க்குறோன்றதுனால எக்ஸாம் மோட்டிவில் மட்டுமே கம்மியாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. கம்பல்சரி எக்ஸாமுக்கு NPS சம்மந்தமாக இதுவே போதும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேலே படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ. பை.